யாருக்கு இங்கே பட்டுக்கிட்டு கிடக்கு? 2 நாளைக்கு சுட வச்சு நான் இதே ஊரில் இதே திண்ணையில் உட்காந்து திம்பேன். நீங்கள் தின்னுங்கக்க. அப்போ நான் போயிட்டு வரவா? போயிட்டு வா. அத்தா மகமாயி, இந்த பேதியில் ஓவா பண்ணுறதுனால அந்த பயலுக்கு எதுவும் சாமி குத்திரம் ஆயிடக்கூடாது. நீ இந்த அத்தை எல்லாத்தையும் பொறுத்து காக்கணும். அம்சா. அத்தை, என்னம்மா சமையல் ஆரம்பிச்சிட்டியா? ஆமா அத்தை, என்ன சமைக்கிறதுனே தெரியல, அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். இதில் 4 கத்திரிக்காயும் முள்ளங்கியும் கிடக்கு, அதை போட்டு சாம்பார் வச்சுட்டு கீரை வாங்கிட்டு வரட்டா? பொரியல் பண்ணுறியா? அத்தை, கயல் வீட்டுக்கு வந்திருக்கான், ஏதாவது நான்வெஜ் செஞ்சால் தானே நல்லாயிருக்கும். அட ஆமாம், அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை பாரு. அப்போ நான் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்துடட்டா? உங்களுக்கு சிக்கன் தான் நல்லா பிடிக்கும்னு சொன்னா அத்தை. வேணும்னா சாம்பார் வச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வரீங்களா? சரிம்மா, எடுத்துட்டு வரேன். உனக்கு வேற ஏதாவது வேணுமா? இருக்கிற காயை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு தான் சாம்பார் வைக்கலான்னு சொன்னேன். சாம்பாரை வச்சு சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். வேணும்னா ஸ்வீட்டுக்காக கொஞ்சம் பாயசம் இல்லை கேசரி ஏதாவது பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரசம் வச்சுக்கலாம். ஓகே? சரிம்மா, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செய், நான் வாங்கிட்டு வரேன். நீங்கள் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வாங்க அத்தை. அத்தை, அப்படியே கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இல்லை, அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க. ரசத்துக்கு கொத்தமல்லி போடலைன்னா ரசமாகவே இருக்காது. சரிடா, வாங்கிட்டு வரேன். வேற ஏதாவது? அவ்வளோதான் அத்தை, அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. சரிம்மா. ஜீவா ரீச் ஆயிட்டானாம்மா? ஃபோன் பண்ணி கேட்டியா? இல்லை அத்தை, ஃபோன் பண்ணால் எடுக்கலை. ரீச் ஆகிட்டு அவனே கால் பண்ணுவான் அத்தை, டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு விட்டுட்டேன். ஆமாம், அதுவும் சரிதான், வேலையாக இருப்பேன் புள்ள. சரிம்மா, அப்போ நான் போய் சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே அத்தை. சாம்பார், ரசம், சிக்கன் வறுவல். ஸ்வீட்டுக்கு என்ன பண்ணலாம்? மாவில் என்ன இருக்கு? ரவை இருக்கு. ஓகே, கேசரி பண்ணி வேலையை முடிச்சிட வேண்டியதான். அலெக்சா, ப்ளே வசீகரா சாங். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன். ஐயோ, ஆடிக்கிட்டே இருந்து சாதம் குழஞ்சிட போகுது. இன்னும் நல்லா வேகல. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கடந்தா சூப்பரா பூ மாதிரி வந்துடும். அலெக்சா, ப்ளே கொஞ்ச நேரம் ஒதுக்கி சாங். கொஞ்ச நேரம் ஒதுக்கி கூந்தல் ஒதுக்கி குறிப்பு எழுதுங்கள். பயந்துட்டியா? பெருமை மாடு, ஏன்டா இப்படி வந்து கத்துற? அம்மா, என் ஆபீஸ் போலையா? இல்லடி, பாதி வெளியில போயிட்டு இருக்கும்போதே இங்க சிஇஓட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலியில இருந்தாங்க, இப்ப இறந்துட்டாங்கன்னு நியூஸ் வந்தது. சரி ஓகே, எல்லாரும் லீவ்ன்றாங்க, நம்ம திரும்பி வீட்டுக்கே போயிடலான்னு வந்துட்டேன். அட பாவி, சரி நீ அங்க போவேனாமா? இறந்துட்டாங்க, அங்க போய் என்ன பண்ண போறோம்? அந்த அம்மாவுக்கு வயசு 90. நல்லா வாழ்ந்து அனுபவிச்சுட்டு தான் போயிருக்கோம். அதை போய் என்னத்தை பார்த்துக்கிட்டு, அதான் அந்த சாக்கை வச்சு பொண்டாட்டியை பார்த்துட்டு போலாமேன்னு வந்துட்டேன். ஏறுமா மாடு, எப்படா கிடைக்கும்னு தெரியல. டைம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும்டி. சரி, நான் ஃபோன் பண்ணும்போது அட்டன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல. அட்டன் பண்ணி சொன்னா சர்ப்ரைஸ் போயிரும்ல. ஆமா, இல்லைனாலும் அப்படியே சார் சர்ப்ரைஸ் பண்ணிடுவாரு. இது சர்ப்ரைஸ் தானடி? அம்மா, மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இல்ல? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பாட்டெல்லாம் பயங்கரமா ஓடிட்டு இருந்துச்சு? அது சும்மா. ஹலோ மேடம், கொஞ்சம் இங்க பார்த்து சொல்லுங்க. சும்மா சமைக்கும் போது டைம் பாஸ் ஆகலைன்னு போட்டு விட்டுட்டு இருந்தேன்டா. பாட்டோட சேர்த்து டான்ஸும் பார்த்தேனே, அதுக்காக கேட்டேன். அதுவும் சும்மாதான். சரி வா, எனக்கும் போர் அடிக்குது. சிஇஓட அம்மா வேற இறந்துட்டாங்கல்ல, அதை ஃபீல் பண்ற விதமா நம்மளும் ஒரு குட்டி டான்ஸ் போட்டுடலாமா? அட பாவி, நான் என்ன இங்க உட்காந்து சாவு மூலம் ஆடிட்டு இருக்கேன்? நானே ஃபீல் பண்ணி ரொமான்டிக் சாங்கா பார்த்து ஆடிட்டு இருக்கேன். என்ன பார்த்து சாவு மூலம் குத்த சொல்றியா? இல்லடி, அவங்க இறந்து போயிட்டாங்க, அதை ஃபீல் பண்ணி நம்ம வேற ஏதாவது ரொமான்டிக் சாங்க்கு ஃபீல் பண்ணலாம். நீ எதுக்கு விட்டு போறேன்னு தெரியும். நீ ஒழுங்கா போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. அத்தை சிக்கன் வாங்க போயிருக்காங்க. இன்னைக்கு கையிலுக்கு ஏதாவது நான்வெஜ் செஞ்சு கொடுக்கணும். எனக்கு சாம்பார் வைக்கணும், சாதம் வைக்கணும், ரசம் வைக்கணும், அப்புறம் ஏதாவது ஸ்வீட் பண்ணணும். வேலை நிறைய இருக்கு. நீ போய் ரெஸ்ட் எடு போ. ஐயோ, நல்லா தூக்கம் வருதே. இப்போ ஏதாவது சாப்பிட்டா கொஞ்சம் தூக்கம் கலையும். என்ன சாப்பிட்லாம்? காலையில் அக்கா ஒழுங்கா சாப்பிடுன்னு கொடுக்கும்போதே ஒழுங்கா சாப்பிட்ருக்கலாம். வேணான்னு சொல்லிட்டு இப்போ படிக்கும்போது உட்காந்து பசிக்க ஆரம்பிக்குதே. சரி ஓகே, நம்ம அத்தை வீடு தானே, கீழே என்ன இருக்குன்னு போய் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஹலோ, சொல்லு ரீனா. ஏய், படிச்சிட்டியாடி? படிக்கலான்னு புக்கை திறந்த உடனே தூக்கமாக வருதுடி. அதான் ஏதாவது சாப்பிட்டுட்டு படிக்கலாமேன்னு உட்காந்துருக்கேன். எனக்கும் அதே மாதிரி தாண்டி. அதான் நான் ஐஸ்கிரீம் பார்லர் போய் 6 ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். நீனும் வரியா? ஐயோ,
நான் இங்கே அத்தை வீட்டில் இருக்கேன். பார்லருக்கெல்லாம் வர முடியாதுடி. அதுலேயும் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அப்படி வெளியில் வந்தோன்னா அங்கிட்டே டைம் போயிடும். ஏதாவது வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு உட்காந்து படி. வீட்லேயே இருந்தால் படிக்க மூடே வராதுடி. கொஞ்ச நேரம் வெளியில் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் உட்காந்து கண்டினியூஸாக படிக்கலாம்ல. ஐயோ வேண்டாம்ப்பா, வெளியிலலாம் வந்தால் மூடு எனக்கு அப்படியே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். நான் உட்காந்து படிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு டைம் போகிறதே தெரியாது. நான் வீட்லேயே உட்காந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு படிச்சுக்கிறேன். நீனும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணு சரியா? நான் ஃபோனை வைக்கிறேன். எனக்கே தூக்கம் வருதுன்னு உட்காந்துருந்தா இவ அதுக்கு மேலே ஏதாவது சொல்லி இன்னும் தூக்கம் வர வச்சிருவா போல் இருக்கு. சரி, போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம். உயிரே நீ என்ன செய்கிறாய், உயிரின் உள்ளே வந்து செல்கிறாய். சரி சரி இந்தா என்னடா என்ன வாங்கிட்டு வந்திருக்க? பிரிச்சு பாரு. அப்புறம் இவ்வளவு தூரம் வந்திருக்க, வெறுங்கையை வீசிட்டு வந்தேன்னு ஏதாவது சொல்லுவல்ல, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இப்பெல்லாம் நான் சொல்லுவேங்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வரேன். உண்மையான பாசத்தோட வாங்கிட்டே வர்றது இல்லைல்ல. ரெண்டும் ஒண்ணு தானடி. எப்படி வாங்கிட்டு வந்தாலும் உனக்காக தானே வாங்கிட்டு வரேன். பாரு என்ன இருக்குன்னு. ஆனா உனா இதுதான் உனக்கு கண்ணுக்கு தெரியும்ல. மல்லிப்பூ அல்வாங்கிறது ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? நான் அடிக்கடி வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுனால இதோட மதிப்பு உனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, தெரிய மாட்டேங்குது. சரி சாப்பிடு. இது ரொம்ப ஸ்பெஷலான அல்வாவாம். ஒரு கடையில ரொம்ப ஃபேமஸா நிறைய கூட்டம் இருந்தது. சரி அதான் உனக்கும் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லு. அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் ஜீவா. அதெல்லாம் முடியாது. நான் உனக்காக ஸ்பெஷலா வெயிட் பண்ணி அந்த கூட்டத்துல நின்று வாங்கிட்டு வந்தேன். நீ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. பூவை கூட அப்புறம் வச்சுக்கோ. அடம் பண்ணுவியே. சரி இரு. அக்கா வா வா கையல். அத்தான் காலையிலே ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, இங்க நிக்கிறாங்க. போன வேலை கேன்சல் ஆயிடுச்சுமா, அதனாலதான் வந்துட்டேன். ஒரு 10 நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஓ ஓகே ஓகே அத்தான். சொல்லு கையல், என்ன வேணும்? டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியா? இல்லக்கா, காலையில ஒழுங்கா சாப்பிடலையா, அதான் பசிக்கவும் செய்து தூக்கமும் வருது. லைட்டா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு வந்தேன். ஏதாவது சாப்பிடக்கு இருக்கா? அச்சிச்சோ, இங்க பாரு, இப்பதான் உங்க அத்தா அல்வா வாங்கிட்டு வந்தான். சூப்பரா இருக்கும் இந்த அல்வா. இந்த சாப்பிட்றியா? அல்வாவா? அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. இந்த எடுத்துக்கோ. அம்சா, அவளுக்கு நொறுக்கு தீனி மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அல்வா சாப்பிட்டா இன்னும் தான் தூக்கம் வரும். எனக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு தான் கிரேவிங்ஸா இருந்தது. அல்வானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன். அப்ப இந்தா இதையே சாப்பிடு. நான் ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சுக்கிறேன்க்கா. வேணுங்கிற டைம் எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன். ஒய்யாம கீழே இறங்க முடியாதுல்ல. அப்படியா? சரி ஓகே, இந்தா எடுத்துட்டு போ. எறும்பு வராம பார்த்து பாக்ஸ்ல போட்டு வை. சரிக்கா. அத்தான் பாய், நான் போய் படிக்கிறேன். கையில் அதை அப்படியே எடுத்துட்டு. பாய்க்கா, எனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இன்னும் ஒண்ணு கூட படிக்காம இருக்கேன். சரி சரி, நீ போய் படிப்போ. ஓடு. ஜீவா, நீ வேணும் தானே பண்ண? நான் வேணும்னு என்னடா பண்ணேன்? அவ கேட்கும்போது இல்ல நான் எடுத்துக்கிட்டு தரேன்னா சொல்ல முடியும். ஏன் சொல்றதுக்கு உனக்கு என்ன? உனக்காக தானே ஸ்பெஷலா கூட்டத்துல நின்று வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றேன். ஒரு வாய் கூட எடுத்து வாயில போடாம அப்படியே தூக்கி கொடுத்து விடுற. அவளுக்கு தானே வாங்கிட்டு வந்தனா? சரி விடு. அவ யாரு? நம்ம வீட்டு பொண்ணு தானே. அவ சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிட்டா என்ன? அவ என்ன சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லடி. ஆனா நான் உனக்காகனே ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தது. அதை நீ கொஞ்சம் சாப்பிட்டுட்டாவது கொடுத்துருக்கலாம்ல. அப்படியே தூக்கி கொடுத்து விடுற. அவ கேட்கும் போது நான் எப்படா சாப்பிட்டுட்டு தரேன்னு சொல்ல முடியும்? நான் நேத்தே சொல்லிட்டேன், கையல் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. இல்லைன்னா பின்னாடி இதுவே ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விடணும். இதுக்கு மேல உன் விருப்பம். ஜீவா ஜீவா, மனுஷா மனுஷா, என்னங்க கோயிலுக்கு கிளம்பலையா? என்னங்க குப்பமா, என்னங்க கோயிலுக்கு வரலையா? இன்னைக்கு மொதனா திருவிழா. சாமிய ஊர்வலம் தூக்கிட்டு வருவாங்கல்ல, அதுக்கு போவேன் நம்ம. இல்லடி, உடம்புக்கு சுத்தமா முடிய மாட்டேங்குது. நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. கோயில் வாசல்ல செத்தவுடன் சேரை போட்டு உட்காந்தா நல்லா இருக்கும்ல. மொதனா அந்த பையன் இன்னைக்கு சாமியை தூக்கி தேர்ல வைக்க போகுது. அதை நம்ம வந்து செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா மனுஷா? எனக்கும் ஆசையாக தாண்டி இருக்கு. முதன்னு அவன் சாமி தூக்குற அழகை நானும் பார்க்கணும்னு எனக்கும் ஆசையாகத்தான் இருக்கு. ஆனால் என்ன செய்யறது, சுத்தமாக காலு கையெல்லாம் நடக்க முடியலை. ஒரு மாதிரி பாரமாக இருக்கு. நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க. என்னோட ஆசீர்வாதம் அவனுக்கு என்னைக்கும் இருக்கும். மாறா, சேட்டை பண்ணாம போ. கிளம்பியாச்சாமா? கிளம்பியாச்சத்த. மாறா கிச்சா கூட போறேன்னு ஓடிட்டான். சரி சரி வரட்டும், யாரு கூட வந்தா என்ன? அம்மா இன்னும் கிளம்பலையாத்த? ஆமா, அதே உடம்புக்கு முடியல, நான் வரலைன்னு சொல்றாருமா. ஏன் அத்த, நெஞ்சு எதுவும் வலிக்குதா? திரும்ப ஹாஸ்பிட்டல் எதுவும் போலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. ஒரு மாதிரி அசதியாக இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ரெசிப்ட் எடுத்தா சரியா போயிடும். அத்தை, மாமாக்கு காலையில டேப்லெட் கொடுத்தீங்களா? எல்லா மாத்திரையும் நீ எடுத்து வச்சதப்புறம் கொடுத்துட்டேன். நேத்துல இருந்தே ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்றாரு. சரி அத்தை, மாமா முடியாததோடலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அங்க வந்து என்ன பண்ண போறாங்க, வீட்லயே இருக்கட்டும். அதான் அவருன்னு சொல்றாரு. சரி அப்ப வா, நம்ம போயிட்டு வருவோம்.
நம்ம வீட்டு பூஜை ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அத்தை. அன்னைக்கிளி கடை கொடுக்கணுமா இல்லை சாமிக்கிட்ட நேரடியாக கொடுத்துட்டுமா? என்னத்துக்கு எல்லாரும் கோயில் வாசல்ல தான் கொண்டு போய் கொடுப்பாங்க, அங்கனக்குள்ளே கொடுத்துக்கறலாம். நீ தட்டை எடுத்து பதனமா வையி. எல்லாமே எடுத்து வச்சிட்டியா? வெத்தலை வாக்கு எலும்புச்சம்பளம்லாம் இருக்கா? ஆ எடுத்துட்டேன் அத்தை, எல்லாம் ரெடியாக இருக்கு. சரிமாக்கா, சரி வா கிளம்புவோம். அப்போ இன்னைக்கு முத நாள் பூசைக்கு நம்ம தான் முன்னாடி போய் நிற்கணும். ஆமாம் ஆமாம் அத்தை, அவ்வளோதான் கிளம்பியாச்சு. சார் அப்போ நாங்கள் போயிட்டு வரவா, பத்திரமா இருந்துக்க. தண்ணி வேணும்னா எல்லாத்தையும் பக்கத்துலேயே எடுத்து வச்சிருக்கேன், குடிச்சுக்க. ஏதாவது ஒன்றுனா போன் அடிங்க சரியா? நான் போனை கையிலேயே வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ போயிட்டு வா. எனக்கு என்ன செய்ய போகுது? ஒரு மாதிரி கை கால அசதியாக இருக்கேன்னு படுத்திருக்கேன். இல்லைன்னா நானே வந்துடுவேன். 2ஆம் நாள் திருவிழாவுக்கு எப்படி எந்திரிச்சு வந்து உட்கார்றேன்னு பாரு. அதெல்லாம் உடம்ப பாருங்க, அதுக்கப்புறம் திருவிழா பார்த்துக்கலாம். சரி குப்பம்மா, எனக்கு ஒரு மாதிரி தலையை சாச்சுக்கிட்டு அசதியாக இருக்கு, நான் படுத்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. தானானி நானே நானே தானானி நானே நானே. நெடுவாளி பெரியம்மா, என்ன இன்னும் கிளம்பலையா? நெடுவாளி வந்துட்டேன்க்கா. ஏய் நிம்மி, நீ எப்படி வந்த? நேற்று தான் வந்தேன். உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்லடி, அதான் மாமா போய் நேற்று காலையில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதான் லீவுன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, சமஸ்தைக்கு என்னமோ படிக்கணுமாம்ல. அதான் சரி கலதைய வீட்டில் இருந்து படிக்கட்டுமேனு வச்சாச்சு. ஆமாம்மா, இப்போ செமஸ்டருக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் தானடி. திருவிழாவோட இருந்து திருவிழாவை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எங்க நைட்டு பூரா கொரட்டுன்னு ஒரே சளியும் இருமலும். ஏன் கேட்குற? சொல்ல முடியல. என்னதான் இந்த வெயில் காலமாக ஆரம்பிச்சிருச்சு, சளி தொந்தரவு விடல மாட்டேங்குது. எக்கா, மழை காலத்தில் அந்த குளிருக்கு வர்ற சளி, வெயில் காலத்தில் வேர்வைக்கு பிடிக்கிற சளி. வேர்க்குது நம்மளுக்கு, வெயில் அடிக்குது வெத்துக்க தாங்க முடியலன்னு என்னத்தையாவது எடுத்து குடிக்கிறோமா கூலிங்க? அது கொண்டு போய் மண்டையில் வச்சுக்கிட்டு ஏன் கேட்குற? எனக்கு இத்தத்தண்டு எரும மாடிக்கே இப்படித்தான் பண்ணுது, அப்புறம் சின்ன பிள்ளைக்கு அதுக்கு பண்ணாது. அதை சொல்லு. சரி எல்லாம் கிளம்பியாச்சா? எங்க பெரியம்மா எங்க ஆளக்கானா முன்னாடியே போயிட்டாலோ? கடி உனே இப்பத்தான் வரேன். உங்க ஐயாருதான் முன்னாடியே போய் சுப்பரமணிக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணுமேன்னு கிளம்பிட்டாரு. ஆமா, அப்புறம் எங்களுக்கு யாரு இருக்கா? ஐயா மருக தானே செஞ்சு கொடுக்கணும். சரி போகட்டும். சரி பேத்தியா, நல்லா இருக்கியா? திருவிழா பந்தியாக்கா? நல்லா இருக்கேன் அத்தா. சரிம்மாக்கா. மகராசி யாரு? அத்தைக்கிழவி, அக்காலாம் தட்டு தம்பாலம் வச்சிருக்கு, நீ வெறும் பூவை மட்டும் கொண்டுட்டு வர. அடி இன்னைக்கு சுப்பரமணி தானடி முன்னிலையில் நிற்கணும். அவங்க ஐயால தானே இன்னைக்கு சாமியத்துக்கு பல்லாக்கில் வைக்கணும். அதுக்காக அவன் முறை செய்ய கொண்டுட்டு வர. நம்ம 8ஆம் நாள் திருவிழாக்கு கொண்டுட்டு போனா போதும். அப்படி என்ன சட்டமா இருக்கு? நம்ம கோயில் திருவிழா தானே, டெய்லியும் கொண்டுட்டு போனா என்ன? அதனால ஒன்றும் இல்லை. ஏன் உன் ஆசையை கெடுப்பானே? ஆத்தாளுக்கு செய்யறதுக்கு என்ன கணக்கா? அப்போ நாளைக்கே தட்டை எடுத்துட்டு போவோம். வெறுங்கையை வீசிட்டு போய் இந்தாங்கன்னு பூவை மட்டும் கொடுக்கறதுக்கு தட்டோட போய் நீட்டுனா நல்லா இருக்கும்ல? நல்லா தாண்டி இருக்கு. நாளையிலேருந்து தட்டெடுப்போம், ஒன்றும் இல்லை. ஆத்தா சரி நேரம் ஆயிடுச்சு, அங்கே பல்லாக்குக்கு சாமி திக்கிடுவாங்க. அப்போ போவோமா? கிளம்புவோமா? வாமக்கா, வாங்க. அத்தைக்கிழவி கிச்சா, நம்ம வாரம்தே உன் மையம் உட்காந்துருக்கேன். ஆளா பூமாரி மாறேன் எல்லாரும் கிளம்பி போயாச்சு. அப்ப சரி. என்னைய ஃப்ரீயா ஆளை விட்டா ஓகே தான். அப்பப்ப அந்த பையன் மேல ஒரு கண்ணு வச்சுக்க அத்தைக்கிழவி. அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டாவது ஓடிடும். சாமி ஆடுற நேரம் ஏதாவதுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் அவங்க ஐயா கூட தாண்டி போயிருக்கேன், பார்த்துக்குருவாரு. வா, அப்படியே புள்ள மேல ரொம்பத்தையும் அக்கறை வந்து பிடித்த பாயத்தையும் செய்யும் உனக்கு. 1000 சோறு விட்டுனாலும் பால் விட்டுனாலும் பெத்தது நான் தானே, எனக்கு பாசம் இருக்கும்ல. நல்லாத்தான் இருந்துச்சு. சரி வா போவோம். வணக்கம் அக்கா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கேன்னு நம்புகிறோம். இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் சின்னதாக முடிஞ்சிருக்கேன், யாரும் தவறாக நினைக்காதீங்க. ஆமாம், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பற்றியில என்னன்னு தெரியல. குடும்பத்தோடு சேர்த்து ஒருத்த ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. மாற்றி முடியாமல் படுத்துக்கிட்டே இருக்கோம். வீடே ஏதோ பெரிய ஆஸ்பத்திரியில் கிடந்தது மாதிரி கிடக்கிறோம். எல்லாரும் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு முடியலைன்னு இப்படியே கிடந்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 10 நாளாக இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் நேற்றெல்லாம் பாருங்கள், என்னால் வீடியோ போட முடியல. சரிகள் இதை இப்படி படுத்து கிடந்த கதைக்காகாது, எந்திரிச்சு வேலையை பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இன்னைக்காவது எந்திரிச்சு வேலையை பார்ப்போமேன்னு எடுத்தேன். பாதி தான் போட முடிஞ்சிச்சு, அதுக்கு மேலே என்னமோ மாறி இருக்கு, சுத்தமாக எடுக்க முடியலை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நல்ல பெரிய வீடியோவாக கொடுப்போம். நாளைக்கு முக்கியமான கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கிலிக்கா நெடுவலி லூசு என்னல நாளைக்கு கதையை அதுவும் கோயில் வாசல்ல வச்சு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லடி, நாளைக்கு முக்கியமான கதை வரப்போகுதுல்ல, அதான் சொல்லலான்னு. சொல்லிட்டா எப்படி சுவாரஸ்யம் இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். நாளைக்கு கதை வேற மாதிரி தெரிக்க விட போறோம்ங்கிறத நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வாயை திறக்க கூடாது சொல்லிவிட்டேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும்லட்டி, அதனால தான் சொல்லலான்னு பார்த்தேன். அதை பற்றி வாயை திறக்க கூடாதுக்கா, அப்புறம் வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காம போயிடும். நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். நல்ல பெரிய வீடியோவாக கொடுத்து அமர்க்கலைப்படுத்தி விட்டுருவோம். சரிடி, அப்போ அப்படித்தானே வீடியோவில் பார்த்துக்கிறேன். எனக்கு தான் உடம்பு சரியில்லை பத்தியா. சரி விடு, அதை ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடு, இது வரைக்கும் போதும். நாளைக்கு வீடியோவில் தான் திருக்கி விட்டலாம்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? சரி, அப்போ நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டா?
ஆமாக்கா, சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அதைத்தானே உங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நீ நல்லா இருந்தால் தான் இன்னும் நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் கொடுக்க முடியும். போய் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் அப்படியே கொண்டுட்டு வந்து வேற லெவல் கதை இறக்குறான், சும்மா தெறிக்க விடுறான். ஃபேமிலி தமிழ் கார்ட்டூன் ஆரம்பித்தோம். அதில் பாதி பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. மீதி பேர் ஆளையே காண மாட்டி. அதையும் வந்து பார்த்தாங்கன்னா அதுலேயும் நல்ல குடும்ப கதை கொடுக்குறோம்ல, அதையும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்களே. பாப்பாங்க, கவலைப்படாத. முதல்ல உடம்ப சரி பண்ணிக்கிட்டு வா, அதுக்கப்புறம் மொத்தமாக உட்காந்து பாப்பாங்க. அதையும் சொல்லுடி, அதையும் வந்து பார்த்தா நல்லா இருக்கும்ல. அதுலேயும் தானே மெனக்கட்டு குடும்ப கதையாக எடுத்து போடுறேன். நல்ல கதை இருக்குது தெரியுமா? ராமனும் சீதையும் எப்போ காதலை சொல்லுவாங்க, எப்போ அவங்களுக்குள்ள காதல் மலரும்னு ஆசையாக இருக்குது. அதை காட்டி அந்த அரசியும் அண்ணாமலையும் அவங்க பிள்ளை இல்லாமல் பாவம் தவிச்சு போய் அந்த குடும்ப கதையும் நல்லா இருக்குல்ல மக்கா. நல்ல மாமா மாமியா, ஆனால் பிள்ளை இல்லாதவங்க, அப்படி இப்படின்னு சூப்பராக போய்கிட்டு இருக்கே. அதையெல்லாம் பார்க்க சொன்னால் நல்லா இருக்க மாட்டி. நீனும் தானே அதில் முத்தலகின்னு வருவியே. உங்கள் அப்பா கூட கஞ்ச பீசினாரியா இருக்காரு. ஒரு கத்திரிக்காயை போட்டு 4 நாளைக்கு குழம்பு வைக்க சொல்றாரு, ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி 3 நாளைக்கு குழம்பு வைக்க சொல்றாரு. அப்படி எல்லாம் இருக்கிற கதையை வந்து மக்க பார்த்தானே நல்லா தானே இருக்கு. சரி புலம்பாத வந்து பாப்பாங்க. நானும் வேணும்னா சொல்றேன். மக்களே, உங்க அன்னைக்கிளி கதை இவ்வளவு ஃபீல் பண்ணுதே, நீங்க அந்த கதையை போய் பார்த்தானே. பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல் மாதிரி ஃபேமிலி தமிழ் கார்ட்டூன்னு நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம். அதில் தங்கமான புருஷன் தொடர்கதை மாதிரி உறவுகள் அப்படிங்கிற ஒரு தொடர்கதை போடுறோம். கதை அல்டிமேட்டாக அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். நிறைய மக்கள் பாதி பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிய, பாதி பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த கதையை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அதையும் உங்களுக்கு பிடிக்கும். நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம் மக்கா, ஃபேமிலி தமிழ் கார்ட்டூன் சரியா? பயத்துறாதிய போய் பாருங்க. பாப்பாங்க போய் நீ ரெஸ்ட் எடுப்போ, அப்பதான் நாளைக்கு நல்ல கதை கொடுக்க முடியும். சரிடி, அப்போ நான் போய் ரெசிட் எடுக்கிறேன்.